நேற்று ஒரு பூ கிடைச்சிருக்காங்க. ஓ ஓ ஷோன். சூப்பர். ஆ இது ஆ ஈஸ்வர் சரி சரி. அனைத்து சகோதரர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். அருமையான உறவுகள் வணக்கம் அண்ணா. அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதின் வணக்கம். மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச்சு விட மூச்சு விட வைத்த கடவுளுக்கும் மறவாது நன்றி தானே பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கோம். எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இந்த நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். 2ஆம் தேதி 4ஆம் மாதம் 2024 மற்றும் ஒரு வழக்கிய செவ்வாய் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். சிந்தனை நேரம் தொடர்ந்து பொருட்கள், அதனைத் தொடர்ந்து கேள்விச்சரம் இடம்பெறுகின்றது. எங்கள் நேரம் 10 மணிக்கு 10:15க்கு கேள்விச்சரம் தொகுப்போடு சிவதர்சனி ராகனவர்கள் தொடர்ந்து சேகரவர் நிகழ்வு இருக்கா இல்லையா தெரியவில்லை, இன்னும் பார்க்கவில்லை. அதனைத் தொடர்ந்து பஜிதாவின் ஊரோடு விளையாடு இடம்பெற்று இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வர மாலை நேர நிகழ்ச்சிகள் இன்னும் 1 வாரங்களில் இளைஞர்களுக்கான ஆனால் பயணம் பாரு நிகழ்வு இருக்குது பின்னேரம். பயணம் அதை மறக்கக்கூடாது இருக்கின்றது. ஆகவே உறவுகளோடு வந்து அந்த நேரத்து வாழ்த்துக்களை எல்லாம் வரலாம் நீங்கள் முனைத்துக் கொள்ளலாம். யார் வருகின்றார் என்று நெதர்லாந்துல இருந்து ஒரு கவிஞர் வார நல்ல கவிஞர். ஒரு கவி ஒன்று எழுதியிருக்கிறார், அதையும் தருவார். நல்லா இருக்குது. அவருடைய பேரே ஒரு கவிஞர். பேர் அவருடைய பேர் பேரை சொன்னதான் சில வளவுமா காட்டுவாங்க தெரிஞ்சவரா இருப்பார். அண்ணனோ தம்பியோ அவர் வந்து ஆமா. வருவாரோ. எத்தனை மணிக்கு யாக்கா அந்த நேரம்? எனக்கு பின்னேரம் பிள்ளைகள் அப்பாயின்மெண்ட் அதில் இருக்கிறதா? லண்டன்ல இரவு இரவு தானே உங்களோட நடக்கிறது. 7:30. சரி சரி, அப்ப பாக்குறதா. ஓகே. பார்க்கறதுல வந்து தட்டி கொடுங்க. ஆமா. அவற்ற பேர் என்னன்னு சொன்னா ஐயாக்குட்டி கோவிந்தநாதன். அவற்ற பசூர் கோவின்னு தான் அவரை சொல்றது. நெதர்லாந்துல 30 வருஷமான நெதர்லாந்துல இருக்கிறார். சரி 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 600 கவிதைகள் எழுதியிருக்கிறார். கவிதை இல்ல பேரை மட்டும் சொன்னா காணும். ஓகே சரி. நன்றி ஐயாக்குட்டி வணக்கம். இரவுக்கு வந்து அவர் மிச்சம் விஷயங்களை சொல்லுவார் தானே. ஆரம்பமாக சிந்த நேரம் ஆரம்பித்த பேருக்கு பாலன் பேலுப்பிள்ளையவர்கள் வணக்கம் பாருங்கள். இனிமையான காலை வணக்கம். உமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கிறீங்களா? நல்லா உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் அதே உற்சாகத்தோடு இருக்கிறோம் சகோதரி. நன்றி. அப்படியே இதற்கான இந்த நாளைக்கான தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் அவர் தம் துணைவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாய்த்து உறவுகளையும் மற்றெல்லோரையும் எஸ்அப்பா தாமே நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தபடி ஜெபிக்கின்ற சொல்லிக்கொண்டு கண்ணிலிருந்து கரைவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 235 என்று சொல்லிக்கொண்டு தகப்பனே பிள்ளைகள் முகமாக எந்தெந்த வாகனங்களில் வழி செல்ல இருக்கிறார்களோ சென்று வருகிறார்களோ அவர்களோடு உங்களோட சமூகம் கூடவே இருக்கும்படி ஜபிக்கிறேன் தகப்பனே. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறன் மூலம் எந்த விதமான ஆபத்துக்களோ இந்த பிரச்சனைகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ இந்த கொள்ளைகளோ ஒருவருக்கு அணுகாத வண்ணம் நீங்கள் ஒவ்வொருவரையும் இவர்களால் மூடி பாதுகாப்பாக அவரை எடுத்து ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படி நீங்கள் பார்த்து எடுத்தமைக்காகவும் எடுத்த போறவைக்காக நினைச்சு வந்தாப்பனே. மற்றும் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை வல்லமையுள்ள கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரன் தகப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மற்றும் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உள்ள சிறுவர் சிறுமிகளுக்கு நீங்கள் சரமோனு கொடுத்த நிறைவான ஞானங்களைப் போல நிறைவான ஞானங்கள் கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்படி நேற்றைய தொடர்ச்சி அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 15 31 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவருக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்பவும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியோவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியில் வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து
சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. நான் அவர்களை அனுப்பினேன் என்று அவருக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்துக்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவர் நான் தான். நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றார். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியுவே என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனால் தேவயத்தனமாய் கூட்டலை பெற்றார் என்றார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டார். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரர்கள் சிலரும் அவருடனே கூட போனார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தார். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவருக்கு எதிர்கொண்டு போய் அவர் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டார். பேதுரு அவரை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றார். அவருடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியாரோடே கலந்து அவரிடத்தில் போக்கு வரவாயிருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்பொழுது என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றார். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷர் ஒருவர் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. தொடர்ச்சி சகோதரி நாளைக்கு தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன், வாசலில் காத்திருப்பேன். ஆமேன், வாசலில் காத்திருப்பேன். ஆமேன். நன்றி, வணக்கம் சகோதரி. நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பள்ளி அவர்களே தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். டேட்டண்ணா வணக்கம். வாருங்கள்.
ஆசை மிகு மதலே நாள் யாக்கோப்பு தாய் சலோமையும் வாசனை பூச வந்தனர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது என்கின்றது திருப்பாடல். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நல்ல உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1609 பாஸ்கா காலம் 1ஆம் வாரம் என்று செவ்வாய் தினமுமாகும் என்று திரு அவை புனித போலோ பிரான்சிஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. ஒரு நிமிடம். ஓகே. அன்பான உறவுகளே, பாவம் போக்க வந்த நல்லவரை புகழ்ந்து பாடுவோம். காலமே நீ எழுந்த கடவுளை தொதி, காலமே நீ எழுந்த கடவுளை தூதி நன்று, காலமே நீ எழுந்த கடவுளை தூதி நன்று, காலதாமதம் நன்றன்று என் மனமே, காலதாமதம் நன்றன்று என் மனமே. கீச்சு கீச்சென்று சிட்டு கிளைகளில் பேசுது, கீச்சு கீச்சென்று சிட்டு கிளைகளில் பேசுது, கீக்கோ குருவி கத்துது என் மனம் மயங்குது, காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நன்று, காலதாமதம் நன்றன்று என் மனமே. வானம் பாடியருக்கன் வருகையை கூறுது, வானம் பாடி யருக்கன் வருகையை கூறுது, வாசமலர் மலருது என் மயம் மயங்குது, காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நன்று, காலதாமதம் நன்றன்று என் மனமே. வாழ்த்தொழியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா. வாழ்த்தொழியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 11 18 வரை. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று பாருங்க வா ஏன் அடிச்சு வர்றது அவர்கிட்ட விட்டு சத்தம்மா பாருங்க. ஓகே தொடருங்க. ஓகே, மன்னிப்போடு. அக்காலத்தில் மரியாள் கல்லறைக்கருகில் வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தாள். வெண்ணாடை அணிந்த வானதூதர் இருவரை அங்கே கண்டாள். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அமர்ந்திருந்தனர். அவர்கள் அவளை நோக்கி, அம்மா, ஏன் அழுகிறாய் என அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், எங்கே வைத்தனரோ தெரியவில்லை என்றாள். இப்படி சொன்னபின் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டாள்.
ஆனால் அவர் இயேசு என்று அவள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவளை நோக்கி, அம்மா, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். அவளோ அவரை தோட்டக்காரன் என்றெண்ணி அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கு வைத்தீர் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியே என்றார். அவள் திரும்பி பார்த்து ராபூனி என்றாள். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவளை நோக்கி கூறியதாவது, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, ஏனெனில் நான் மேல் எழும்பி என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. என் சகோதரர்களிடம் போய், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆகியவரிடம் நான் மேலே எழும்பி செல்லுகின்றேன் என்று அவர்களுக்கு சொல். மதலேன் மரியாள் சீடரிடம் வந்து, ஆண்டவரை கண்டேன், அவர் எனக்கு இப்படி சொன்னார் என்று அறிவித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆகியவரிடம் நான் மேலே எழும்பி செல்லுகின்றேன் என்று அவர்களுக்கு சொல். இன்றைய நாளிலே இயேசு உரைக்கிற அந்த தூதுரையானது நற்செய்திக்கு முற்றும் முழுதாக அஸ்திவாரமிட்டு அதனை எடுத்துச் செல்லும்படியாக மரியாளிடம் இயேசு கூறுகின்றார். மதலேன் மரியாள் சீடரிடம் வந்து, ஆண்டவரை கண்டேன், அவர் எனக்கு இப்படி சொன்னார் என்றார். இதன் தொடர்ச்சியாக சீடர்கள் நற்செய்தி அறிவிக்க புறப்படுகின்றார்கள். இயேசுவின் உயிர்ப்பின் முதல் சாட்சி பெண் சாட்சி. தாய் திருச்சபையின் அடித்தளமே அந்த சாட்சியம்தான். அடிமைப்பட்டவர்களாய், ஓரம் கட்டப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்டவர்களாய், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் இருந்த பெண்களை இயேசு இன்றைய நற்செய்தியிலே முதன்மைப்படுத்துகின்றார், முன்னிலைப்படுத்துகின்றார். தனது உயிர்ப்பினால் இயேசு ஒரு பெண்ணின் வளர்ச்சியே சமூகத்தின் வளர்ச்சி என்ற சித்தாந்தத்தை உயிர்ப்பின் உண்மை நன்கு புலப்படுத்துகின்றது. ஆகவே இந்த பெண்மையை போட்ட இன்றைய நாளிலே நாம் இயேசுவின் நாமத்தில் அழைக்கப்படுகின்றோம். அம்மா ஏன் அழுகிறாய் என்று இயேசு மரியாவை பார்த்து வினவுகிறார். ஆனால் அவரால் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இயேசு மீண்டும் யாரை தேடுகிறீர் என்கின்றார். அப்பொழுது அவர் தோட்டக்காரன் என்று நினைக்கிறார் மரியா. கடைசியாக இயேசு மரியா என்று அவரை பெயர் சொல்லி அழைக்க மரியாவும் உடனே அடையாளம் கண்டுகொண்டு ராபுனி என்கிறாள். ஆகவே இந்த ராபுனி என்றால் என்ன? அதாவது யூத குருக்களை ரஃபன் என்று சொல்லி கூப்பிடுவார்கள். அதாவது எபிரேய மொழியிலே ரஃபன் என்று சொல்லி சொன்னால் குருவானவர் என்று பொருள்படும். ஆகவே அன்றாட வாழ்க்கையில் சவால்களை கண்டு துவண்டு போய் யாரிடம் செல்வது, எப்படி சமாளிப்பது என்று செய்வதறியாமல் அழுது கொண்டிருக்கும் உங்களை பார்த்து, ஏனம்மா அழுகிறீர், ஏனப்பா அழுகிறீர் என்று வாஞ்சியோடு வினவுகிறார் இயேசு. நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் அவரை அடையாளம் கண்டுகொள்ள இன்றைய நற்செய்தி நமக்கு துணை செய்கின்றது. ஆகவே அவரிடம் செல்ல நாம் முயற்சிப்போம். தனிமை, இழப்பு, பிரிவு, தோல்வி, துன்பம், இடர்கள், விபத்து, ஆபத்துக்கள் நம்மை கண்ணிருக்கும் வேதனைக்கும் ஆளாக்கின்றது. வேதனை மேலோங்குகின்ற பொழுது உணர்வு மேலோங்குகின்றது. நம் சிந்தனைகள் செயலிழக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் மகதலா மரியாளுக்கு உயிர்த்த இயேசு முதலில் காட்சியளித்ததாக சித்தரிக்கப்படுகின்றது. மகதலா மரியாளின் வேதனை அவர் இயேசு கண்டு கொள்வதை தடுத்து விடுகின்றது. இயேசு அவருக்கு முன்னே நின்று கொண்டிருந்த போதும் இயேசுவை அவர் கண்டு உணர முடியாத நிலை அவருடைய மனதிலே உள்ள வேதனைகளும் துன்பமும் தான். இயேசுவோடு இருந்து, இயேசுவோடு பழகி, இயேசுவோடு உறவாடி உண்டு குடித்தவர்கள் இயேசுவுக்கு நடந்த கொடூர அக்கிரமத்தை குறித்து ஜெருசலேம் நகரிலே நடந்த அந்த கொடூரமான செயல்பாடுகளையும், பிலாத்துவின் அரண்மனையிலே நடந்த நிகழ்வுகளையும், கல்வாரி பாதையிலே நடந்த அந்த சிலுவை பாதைகளையும், கல்வாரி மலையிலே அவருடைய உயிரிழப்பையும் கண்டு வேதனையோடு கவலையோடு இருந்தவர்கள் அந்த வேதனையோடு இருக்கும் போதே இந்த வேதனையும் சேர்ந்து அவர் காணாமல் போய்விட்டார், அவரை எடுத்துக்கொண்டு யாரோ சென்று விட்டனர் என்ற வேதனையும் மரிய மதலாளுக்கு ஏற்படுவது ஓரளவில் நியாயம்தான். ஆகவே இயேசு அவருக்கு முன்னே நின்று கொண்டிருந்த போதும் இயேசுவை அவர் கண்டு உணர முடியாத நிலை.
நம் வாழ்வில் வேதனைகளும் கண்ணீரும் நம் விசுவாசத்தை கேள்வி கேட்க தூண்டும் போது நாமும் குருடர்களாகி விடுகின்றோம். இறைவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் பிரசன்னம் நம்முன் செல்கின்றது என்கிற சிந்தனை தெளிவு ஒரு விசுவாசிக்கு மிக மிக முக்கியம். உண்மை விசுவாசம் என்பது இடரிலும் இறைவனை கண்டுகொள்வதாகும். இத்தகைய விசுவாசத்தை பெற்று வாழ இன்றைய நாளிலே நமக்கு இந்த நச்சிந்தனையும் நச்செய்தியும் உதவட்டும். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த எனக்கு பாமுக உறவுகளுக்கு இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டிய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் வினித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் நன்றி வணக்கம். தங்கிய நாளைய தினம் மீண்டுமாக சந்திப்போம். நன்றி. நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாருங்கள் ஜெயநாடு சொன்னாலே வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகனுக்கு, நடாமூனவர்களுக்கு, அனைத்து பாமர்களுக்கு எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசியுடன் குறிக்கொண்டு நான் ஜெயமந்தி தியானேசன். இன்று பாஸ்கா காலத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. எனது ஆக்கம் 7037. கிறிஸ்தா நச்சிந்தனை. இயேசுவின் பிரிவால் வருந்திய மரியா என்னும் பெண் இயேசுவை தேடுகின்றார், அழுகின்றார், ஏக்கத்தில் கல்லறைக்கு செல்கின்றார். அங்கே இயேசுவின் உயிர்ப்பு நிசமாகின்றது. இயேசு ஒரு பெண்ணுக்கு காட்சி கொடுக்கின்றார். பெண்ணுக்கு மதிப்பு கொடுத்த இயேசுவின் உயிர்ப்பு, பெண்ணுக்கு சமத்துவம் தந்த இயேசுவின் உயிர்ப்பு, பெண்ணுக்கு உயிர்ப்பு அனுபவத்தில் பங்கும் கொடுத்தது. இயேசுவின் உயிர்ப்புக்கு பெருமை சேர்க்கின்றது. பெண்ணின் மாண்பை உயர்த்தியது. இயேசு மாண்பு பெண்மை தனது தூது அறிவிப்பாளராக மாற்றியது. இவையெல்லாம் இயேசுவின் உயிர்ப்பின் பின் பரிமாணமாகின்றது. நம் சமூகத்தில் பெண்ணை மதிக்க அழைப்பு விடுப்பது நம் இயேசுவின் உயிர்ப்பு. கிறிஸ்து உயிர்த்த மெசியாவாகின்றார். இறப்புக்கு பின்னால் உயிர்ப்பு என்றும் நிரந்தர உண்மையை இயேசுவின் உயிர்ப்பு சொல்கின்றது. தீமைக்கு முடிவு உண்டு, தீமை செய்வதற்கும் முடிவு வேண்டும் என சொல்கின்றது இயேசுவின் உயிர்ப்பு. நம் வாழ்வும் நன்மை செய்ததன் ஆரம்பம். இயேசுவின் உயிர்ப்பின் முதற்படி பெண்களை மதிக்க, பெண் சமத்துவம் காண இயேசுவின் உயிர்ப்பு அழைக்கின்றது எம்மையும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். வானிலே அரசு கொண்ட வடிவுடை எங்கள் தந்தாய், மண்ணிலே உமது நாமம் மாபெரும் புனிதம் போற்றி, மாபெரும் புனிதம் போற்றி. விண்ணிடை உமது ஆட்சி விரைந்து இங்கு வருதல் வேண்டும், அண்ணலே உமது உள்ளம் அவ்விடம் இயங்கு மன்னம், மண்ணிலும் இயங்க வேண்டும். மைந்தர்கள் இறைஞ்சுகின்றோம், உலகினில் எமக்கு நாளும் உணவினை அளித்தல் வேண்டும். இலகு எங் பகைவர் தம்மை எம்மிளம் பொறுத்ததி போர், நலமிலா குறையாம் செய்தால் நாடின் நீர் பொறுத்தல் வேண்டும். வானிலை அரசு கொண்ட வடிவுடை எங்கள் தந்தாய், மண்ணிலே உமது நாமம் மாபெரும் புனிதம் போற்றி, மாபெரும் புனிதம் போற்றி. நன்றி, வணக்கம் கலைவன். நன்றி, வணக்கம் ஜான்சன் அவர்களே, வணக்கம். வாருங்கள் நியூஸ் பிலிப்ஸ் அவர்களே, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? உற்சாகம் மகிழ்வு. நீங்கள்? நாங்களும் உங்களைப் போலவே நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம். நன்றி. எல்லோருமே இணைந்திருக்கின்ற எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நற்சிந்தனை தொடர்ந்து 1369 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தை நம் வாழ்வாக. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது என்கின்றது இன்றைய திருப்பாடல். இவ்வுலகில் வாழும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்றில் பற்றுடையவர்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். உண்மையிலேயே நமது பற்றுதல் எவற்றின் மீது இருக்க வேண்டும் என்பதை மகதலா மரியா தன் செயல் வழியாக நமக்கு கற்றுத் தருகின்றார். யார் இந்த மகதலேன மரியா? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போதும் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட போதும் இக்காட்சிகளை மன வருத்தத்துடன் கண்ணீர் வடித்தபடி பார்த்து கொண்டிருந்தவள்.
ஓய்வு நாள் முடியும் வரை காத்திருந்து இயேசு இறந்த 3ஆம் நாள் இருள் விலகா விடியற்காலை கல்லறையில் இருந்த இயேசுவுக்கு நறுமண தைலம் பூச ஆவலோடு சென்றவள். எதற்காக மரியா இவ்வளவு பற்றோடு செயல்பட்டாள்? இதன் காரணத்தை விவிலிய ஆய்வாளர்களும் பேராசிரியர்களும் கூறுகையில், 7 பேய் பிடித்திருந்த மகதலா மரியா இயேசுவின் இரக்கத்தால் விடுதலை பெற்றவள். எனவே தன் வாழ்வை அர்ப்பணித்து விட்டாள். இயேசுவின் ஆழ்ந்த பக்தையாக மாறுகின்றாள். இந்த பக்திதான் இயேசுவை பற்றி கொள்ள வழிவகுக்கின்றது. இந்த பற்றுதலின் காரணமாகத்தான் உயிர்த்த இயேசுவை முதலில் காணும் வாய்ப்பையும் பெறுகின்றாள். இந்த மரியா இயேசுவை அடையாளம் காண முடியாமல் எப்படி தோட்டக்காரன் என கூறுகின்றாள்? இந்த கேள்விக்கு இருள் விலகும் முன்பே என்று குறிப்பிடப்பட்டிருப்பது பதிலாக இருக்கின்றது. இந்த இருள் அன்பரை இழந்துவிட்டேன் என்ற கவலையாலும் கண்ணீராலும் வந்த இருள். இயேசு இறந்து விட்டார் என்று அறியாமையால் வந்த இருள். 3ஆம் நாளில் அவரின் உயிர்ப்பில் நம்பிக்கை இல்லாமல் அவரின் உயிரற்ற உடலை மட்டுமே அவநம்பிக்கையோடு காணச் சென்றவளின் இருள். கல்லறை திறந்திருப்பதை பார்த்தவுடன் வந்த திகிலால் வெற்றி கல்லறை உருவாக்கிய இருள். வெள்ளை துணியை பார்த்தவுடன் அவர் உயிர்த்தெழுந்திருக்க மாட்டார், யாரோ எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள் என்ற முற்சார்பு எண்ணத்தில் வந்த இருள். போராட்டம் நிறைந்த மனித வாழ்வில் உடலுக்கும் ஆன்மாவுக்குமான போராட்டம் வாழ்வின் இறுதி மூச்சு வரை இருந்து கொண்டே இருக்கும். அழுகையும் கண்ணீரும் நிறைந்திருக்கும். ஆனால் இவைகளை போக்கும் ஆற்றல் இயேசுவின் உயிர்ப்புக்கு உண்டு. நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகளும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று இயேசு தமது இறப்புக்கு முன் அளித்திருந்த வாக்குறுதி அவரது உயிர்ப்பில் நிறைவேறுகின்றது. எனவே கண்டனர், நம்பினர், மகிழ்ந்தனர் என்ற உண்மையை நாமும் நம்புவோம். இயேசுவின் உயிர்ப்பு நம் வாழ்விற்கு அமைதி அருளட்டும் என்று வேண்டிக் கொண்டு உம்மை வாழ்த்துவோம், உம்மை போற்றுவோம், உம்மை ஏற்றுவோம் இறைவா, உம்மை ஏற்றுவோம் இறைவா. உம்மை வாழ்த்துவோம், உம்மை போற்றுவோம், உம்மை ஏற்றுவோம் இறைவா, உம்மை ஏற்றுவோம் இறைவா. இறைவனின் சந்நிதியில், இறைவனின் இல்லத்தில், இறைவனின் சந்நிதியில், இறைவனின் இல்லத்தில், இறைவனின் செயல்களுக்காய், இறைவனின் மாட்சிமைக்காய், இறைவனின் செயல்களுக்காய், இறைவனின் மாட்சிமைக்காய், எக்கால தொனியுடனே இறைவனை போற்றுவோம், எக்கால தொனியுடனே இறைவனை போற்றுவோம், மத்தாள தொனியுடனே இறைவனை வாழ்த்துவோம், மத்தாள தொனியுடனே இறைவனை வாழ்த்துவோம். யாழோடும் வீணையோடும் புல்லாங்குழலோடும், யாழோடும் வீணையோடும் புல்லாங்குழலோடும் நம் இறைவனை போற்றுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை போற்றுவோம், உம்மை ஏற்றுவோம் இறைவா, உம்மை ஏற்றுவோம் இறைவா.
என்று வேண்டிக் கொண்டு திருமதி வாணிமோகன் அவர்களே, உங்களுக்கும் இந்த காலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் எழுந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வளர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இறைவனின் ஆசியிலும் அவர் அளித்த அமைதி சமாதானம் எல்லாம் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்று நிறைந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாணிமோகன் அவர்களே நன்றி. மிக மிக்க நன்றி. நெவிஸ் பிலிப்ஸ் அவர்களே வணக்கம். வாருங்கள் வஜிதா அவர்களே வணக்கம். வணக்கம் பாணி. வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு எனது சிந்தனையாக இந்த நோன்பின் இறுதி பற்றி நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த சின்னவர் அடைந்து கொண்டிருக்கிறேன். அதை பார்த்துட்டு வாங்க, தேவையானதை கொடுத்துட்டு வாங்க. பிரச்சனை இல்லையா சத்தம் கேட்கறது? இல்லை 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 இல்லை, கொஞ்சம் இல்லைங்க, சூப்பிய வாயில வச்சு அதை வச்சு அடைச்சிக்க விடுங்க. நன்றி வாணி. அவரை வளர்த்தெடுத்த முடிய இப்போ இவர் பெருசாக இன்னொன்று சரி அடுத்தது வரும். உமாவும் வந்து படுக்கிறதானே, அப்ப என்ன பிரச்சனை இல்லை. என்னண்டு உமாமாண்டு அவட உமா அந்த அவரும் வந்து படுப்பார் தானே, இவ ஆறா வந்து இங்க படுப்பா. அப்ப நான் வேலையை போயிட்டு வர காலில் வச்சிருப்பேன். இப்போ யாரா நிற்கிறாரா? வேலையை போயிட்டா. சரியா. எனது சிந்தனையாக இந்த இறுதி 10 நாட்கள் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. என்னென்று சொன்னால் லைலத்துல் கதீர் என்று சொல்லக்கூடிய லைலத்துல் கதீர் என்ற இரவு ஒன்று இந்த ஒற்றைப்படை இரவுகளில் தான் அமைந்திருக்கிறது. இறுதி 10 21, 23, 25, 27, 29 அந்த நாட்கள்ல தான் அது அந்த லைலத்துல் கதீர் என்ற இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுது. அதுக்கான விசேஷம் என்னன்னு சொன்னால் அந்த இரவில தான் அல் குர்ஆன் இறங்கப்பட்டது. நேர்வழி காட்டக்கூடிய ஒரு திருமறை இறங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 1000 மாதங்கள் செய்கிற அமல்களை விட அந்த அமல் அந்த அந்த செயற்பாடு அதுக்கு பெறுமதியாக இருக்கிறது. நாங்கள் 1000 மாதங்கள் செய்கிற தொழுகையை விட இந்த ஒரு இரவுல அப்ப அது மறைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாள் என்று தெரிஞ்சா நாங்கள் ஓடி ஓடி தொழுவோம். அதுக்கு நாடி எந்த இரவுன்னு சொல்லல. இந்த 10 நாட்கள்லையும் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். கியாமுல்லை என்ற ஒன்று நடக்கும் பள்ளிவாசல்கள்ல. அது எங்களோட மரணத்தை நினைவு கூறுவதாகவும் பாவ மன்னிப்பு கேள்வதாகவும் இருக்கப்படும். இப்ப இங்கு அதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இப்ப இந்த மாதிரி நிறைய தொழுகைகள் நீண்டு, இப்ப நான் 3 மணிக்கு எழும்புறேன்னு சொன்னா மிகவும் உடம்பால சோர்வடைந்து போய்விடுவோம். மனதால சந்தோஷம் இருக்கும், தைரியம் இருக்கும், அந்த நம்பிக்கை இருக்கும். ஆனா உடல் சோர்வு ஒன்று இருக்கும் எங்களுக்கு. நான் 3 மணிக்கு எழும்பி இப்பொழுது டைம் மாத்தினபடியா 8:25 தான் நோன்பு திறக்கிற டைம் எங்களுக்கு. அப்ப அந்த தொழுகையை நோன்பு திறந்துட்டு நாங்க தொழுகைக்காக போக வேண்டும் பள்ளிவாசலுக்கு. நீண்ட நேர தொழுகை, அது 22 ரக்காத் தொழுகை. அந்த தொழுகையை தொழுதுட்டு வந்து எடுக்கக்குள்ள 1 மணி நேரம் 2 மணி நேரமா போயிடும் அந்த தொழுகை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இடைவெளி தான் நாங்க படுக்க வேணும். அதுக்கப்புறம் நாங்க 3 மணிக்கு எழும்ப வேணும். 3 மணிக்கு எழும்ப வேணும். அப்ப அது இந்த நாடுகள்ல கொஞ்சம் இந்த சின்ன இடைவெளியோட இருக்கிறது. அந்த தாயகத்தில் அந்த கியாமுல்லை என்று சொன்னால் பள்ளிவாசல்களில் இருப்பார்கள் அதிகமாக. அப்ப அந்த பள்ளிவாசல்ல எப்படி அதை அனுஷ்டிப்பார்கள் என்றால் விடிய தொழுதுட்டு அந்த இரவு நேரங்கள்ல அந்த பள்ளிவாசலோட சேர்ந்துதான் அந்த மைதானங்கள் இருக்கும். அந்த சடங்களை அடக்கம் செய்கிற மைதானங்கள்ல அந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னா லைட் எல்லாம் நூத்து போட்டு அந்த இடத்துல கொண்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். நாங்க எல்லோரும் இறக்க வேண்டியவர்கள், இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள், இப்படித்தான் தனிமையில இருக்க வேண்டும் என்று அந்த இருட்டுல அவங்கள அதுல போய் நிற்கக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்துவார்கள். அதுவும் ஒரு இந்த கியாமுல்லையின் சிறப்பாக இருக்கின்றது. நாங்க செய்கின்ற பாவங்கள் எல்லாம் மனம் உருகி நாங்க இந்த மாதத்துல கேட்டா சிறப்பான ஒரு அமலாக இருக்கும். அதே போல இந்த மாதம் முழுவதும் ஈகையின் மாதமாக கருதப்படுகின்றது. எங்களுக்கு இருக்கிற என்ன நாங்கள் மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
அடுத்தது அந்த சக்காத் என்று சொல்கின்றது, எங்களோட வருமான வரியை நாங்கள் கணக்கிட்டு அதுக்கான சக்காத் வரியை கொடுக்க வேண்டும். அது இந்த நோன்பு தொழுகைக்கு முதல் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல வாழ்வாதாரத்தின் அது இந்த சக்காத் என்பது ஏழை வரி, வசதியானவர்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த வாழ்வாதார நிதி ஒன்று இருக்கிறது, அது இந்த தலையரிசி என்று சொல்லுவார்கள் தமிழில், இலங்கையிலாம். ஒருவருக்கு 2 கொத்து அரிசி வீதம் நாங்க கொடுக்க வேணும். இப்ப 6 பேர் இருந்தா 6 கொத்து அரிசி பரிசாகத்தான் கொடுக்க வேணுமான்னு சொன்னா அப்படி இல்லை. நாங்க அந்த நாட்டுல என்னென்னத்தை நாங்க பிரதான உணவாக கொடுக்கின்றோம். இப்ப வேறு நாடுகள்ல கோதுமையை கொடுக்கலாம், பேரிச்சங்கனியை கொடுக்கலாம். ஆனா நிறை சரியாக இருக்க வேண்டும். 1 கிலோன்னு சொன்னா 1 கிலோ தான் கொடுக்க வேண்டும், 2 கிலோன்னா 2 கிலோ தான் கொடுக்க வேண்டும். அதை அந்த வாங்குறவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அது கட்டாயம் கொடுக்க வேண்டும். அது தொழுகைக்கு முதல் அதை அனுஷ்டிக்க வேண்டும். இப்ப நான் எங்களோட வீட்டு 6 பேர் இருக்கிறேன்னா 6 கொத்து அரிசி கட்டாயம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். சக்காத்தை தவிர அது கொடுக்க வேண்டும். இப்ப இஸ்லாமுக்குரிய அந்த சட்ட விதிமுறைகள் அது மக்களால் செய்யப்பட்டதில்லை. 2 சட்டங்கள் இருக்கிறது. ஒன்று இறை சட்டம், திருமுறையில் கூறப்பட்ட ஒரு சட்டம், அது ஷரியத் சட்டங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கும். 2வது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய சட்டங்கள் அல் ஹதீஸ் என்று சொல்லப்படுகின்றது. அவர் வாழ்ந்து அதை செயல்முறைப்படுத்தி காட்டினார்கள். அப்ப அந்த இறைவன் சொன்ன சட்டங்களை யாராலும் மாற்ற முடியாது. அந்த சட்டத்தை நாங்க சரியான முறையில் நாங்க நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் அது எந்த காலத்துக்கும், எந்த சூழ்நிலைக்கும், எந்த நாட்டுக்கும், எந்த அந்த ஈமான் கொண்டவர்களுக்கும் சரியாக இருக்கும். ஏழை என்பவர்களே இந்த உலகத்தில் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சட்டமாக இருந்தது. உதாரணமாக எப்படின்னு சொன்னால், பக்கத்துல வீட்டுல இருக்கவன கவனிக்க சொல்லுது, உன்னோட சாப்பாடு இருக்கா, பக்கத்துக்கு சாப்பாடு இல்லாட்டி அந்த ஆட்களுக்கு நீ உன்னோட வசதி இல்லாட்டி ஒரு கப் தண்ணியை ஊத்தி சோறாக்கி கறியாக்கி கொடுன்னு சொல்லப்படுகின்றது. அது போல ஏழைகளை கவனின்னு சொல்லுது. அந்த ஏழையின் காரணமாக அவர்கள் பாவங்கள் செய்தால் உன்னை சாரும் என்று சொல்லப்படுகிறது ஏழவர்களை. அப்ப பாருங்க, நம்ம எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்க வேண்டும் அந்த மக்களோட. அடுத்தது இந்த பைத்துல் மால் என்று சொல்கின்ற இந்த ஒரு நிதி சேகரிக்கின்ற இந்த ஒரு நிறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் என்ற இடத்தில் வைத்திருந்தார். எப்படி என்று சொன்னால், வசதியானவர்கள் தங்களுள்ள உள்ள பொருட்களை கொண்டு அந்த இடத்துல கொண்டு கையளிப்பார்கள். அதை அவர்கள் ஏழைகளுக்கு பயன்படுத்தார்கள். அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த வறுமை என்பது குறைவாக இருக்கும். உன்னை நீ எவ்வளவு நேசிக்கின்றையோ அது போல அயலவர்களையும் வறுமை கோட்டில் இருப்பவரையும் நேசி நேசி நேசிந்துதான் ஒவ்வொரு மார்க்கங்களும் சொல்கின்றது. அதில் நான் இருக்கிற மார்க்கத்தில் கட்டாயப்படுத்தப்படுகின்றது. அது பாவம் என்று சொல்லப்படுகிறது. நீ செய்யாவிட்டால், பார்க்க விட்டால் அவங்க செய்கிற பாவத்துக்கு நீ பலிக்கடவாய் போவாய் என்று சொல்லப்படுகின்றது. அது சரியான விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். உனக்கு என்றது சொல்வதை விட நமக்கு என்று நாம் அந்த வார்த்தையை நாம பாவிக்க வேண்டும். அவர்கள் அந்த வாழ்ந்து சென்ற அந்த நபி தோழர்கள் வாழ்ந்து சென்ற முறைகளை நாம பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் வாழ்க்கையில நிறைய விடயங்கள் இருக்கின்றது. ஒரு ஒரு அரபிய நாட்டை ஆளக்கூடியவராக இருந்தாலும் அவர் இறக்கும் போது அவரிடம் இருந்தது ஒரு ஈச்சம் பாயும் ஒரு மேலாடையும் தான் இருந்தது என்று சொன்னால், யோசித்து பாருங்கள், அவர் எவ்வளவு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். அவர் அதாவது குவைத் நாட்டு இளவரசி கதீஜா நாயகியை மனம் முடித்திருந்தார். அப்ப பாருங்க, அந்த ஒரு இளவரசியை முடித்திருந்தும் அவ்வளவு சொத்து பத்தையும் அவர் ஏழைகளுக்கு வழங்கி விட்டு அந்த துணைவியாரும் அவரோட சொந்து அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அவங்களோட வீட்டை 3 நாட்களுக்கு அடுப்பெரியாதான். ஏன்னு சொன்னா அவங்கள்ட்ட இப்படி சாப்பிடும் பொழுது யாராவது வந்து ஐயன் நீட்டுனா அதை கொடுத்து விடுவாங்க. அப்ப யோசிச்சுப்பாங்க, நாங்க அப்படி இல்லை, இது பிள்ளைக்கு வச்சிருக்கோம், உமாக்கு வச்சிருக்கோம், பாப்பாக்கு வச்சிருக்கோம், தம்பிக்கு வச்சிருக்கோம், டீ ஃப்ரிட்ஜ்லயோ இல்ல ஃப்ரிட்ஜ்லயோ நாங்க தூக்கி வச்சிருவோம். மிஞ்சிரத பக்கத்துல கூட நாங்க கொடுக்க மாட்டோம் இருக்கிறத. அப்படியான வாழ்ந்தவர்கள்
வாழ்ந்த வாழ்ந்து சென்றவர்கள் நம்மளுக்கு வழிமுறையாக சொல்லியிருக்கிறார்கள். இப்ப நாங்க நினைக்கலாம், நாங்க நினைக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம் என்பது நிறைய கட்டுப்பாடுகளோட வாழ வேண்டிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கு. இப்ப சவுதியை பார்த்தா சில தவறுகளை செய்து கொண்டு போகுது சவுதி, வேற நாடுகள். ஆனா சொல்லலாம் சவுதி இப்படி செய்யுது, ஆப்கானிஸ்தான் இப்படி, அப்படி இல்லை. ஈமான் என்பது நம்மட மனசுக்குள்ளேயும் அந்த நம்பிக்கை என்பது நமக்குள்ள இருக்க வேணும். இப்ப உதாரணமாக தாயகத்துல பாருங்க, அந்த அந்த சஹ்ரான் என்ற ஒருவர் இந்த குண்டு வைத்த ஒரு தரதலையால அந்த ஹலால் இறைச்சிதான் தடை செய்தார்கள். அந்த ஹலால் இறைச்சி நாங்க தேடி நாங்க இந்த சீல் குத்தினா ஹலால் இறைச்சி சாப்பிடணும் என்று இல்லை. அதுக்கு மாற்று வழி இருக்குது. மிளகரையை சாப்பிடலாம், மீனை சாப்பிடலாம். ஏன் தடை செய்தது? அந்த காத்தாங்குடியில அந்த ஈஸ்டர் அண்டு ஒரு மோசமான ஒரு தெரியும். ஏன் அதை தவிர்த்து அது அது இந்த ஒருவர் செய்யற குற்றத்துக்காக அந்த குற்றமும் பாதிக்கப்படுவது இயற்கை தானே வாணி, போயிட்டு பாருங்க. எல்லாரும் அப்படித்தான், இந்த இறைச்சி எல்லாம் இவங்களை விடக்கூடாது, சவுதிக்கு போங்கன்ற மாதிரி எல்லாம் சொன்னார்கள். அப்படி இல்லை. ஆனால் அது எமக்குள்ள இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையும். அந்த அந்த அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இப்ப குர்ஆனை படிக்கின்றோம். இப்ப நானும் தான், எனது தாயார் என்ன செய்வான்னு சொன்னா மதரசாக்கு போன்னு சொல்லுவார். நாங்க குர்ஆனை தூக்கி கொண்டு காலையில போவோம், பின்னரம் போவோம், ஓதும். ஆனா அந்த அர்த்தம் தெரியாது எங்களுக்கு. அரபு மொழியை மட்டும் குர்ஆன் ஓதிட்டியா, முடிச்சுட்டு 30 வருஷம் முடிச்சுட்டியா, தாஸ்னோ தெரியுமா, அந்த அந்த குர்ஆனை அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா ஓதி கொண்டு போறதா, என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான் எப்படின்னு சொன்னா, மறுமை நாளில் புத்தீசல்களாக மக்கள் எழுப்பப்படுவார்கள். அப்ப தேடி பார்க்கும் பொழுது புத்தீசல் என்ன, அது ஒரு குறிப்பாக சின்னத்தான் சொல்ல, புத்தீசலாக எழுப்பப்படுவார்கள் என்னன்னு நாங்க யோசித்து பார்த்தா, அந்த புத்தீசலை நாங்க தேட வேண்டும். எப்படி? புத்தீசல் என்பது மண்ணுக்குள்ளதான் முட்டை இடுமா, அது மண்ணுக்குள்ளதான் முட்டை இடுமா, முட்டை இட்டு அடைகாக்கும். அதுதான் எங்களோட கபரு, நாங்க அடக்கம் செய்கிற இடம் மண் அறை, அதுதான் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு உலக அழிவு நாடுல இறைவன் ஒரு நாளைக்கு மக்களை எழுப்பும் பொழுது, புத்தீசலாக எழுப்பப்படும் பொழுது, அந்த ஈசல் என்ன சொல்லுமாம், அது வளர்ந்து அது பருவம் அடைஞ்சதுக்கு பிறகு வருமாம் வெளியால, ஒன்றுக்கு பின்னால ஒன்றுக்கு வந்து திசை தெரியாம ஓடுமாம். அது எங்க போறன்னு தெரியாம ஓடுமா, முட்டி மோதி ஓடுமா. அது மாதிரி அந்த மக்களும் இறைவன் எழுப்பும் பொழுது அந்த கபரில் இருந்து மரங்கள் முளைப்பது போல அப்படியே எழும்புவார்களாம். அவங்களுக்கு என்னன்னு தெரியாதாம், நாங்க நன்மை செஞ்சிருக்கோமா தீமை செஞ்சிருக்கோமா, அள்ளி மோதுவார்களாம். பக்கத்துல பிள்ளை இருக்குமா, பக்கத்துல கணவர் இருப்பாரா, மனைவி இருப்பாரா, அதெல்லாம் பார்க்க எனக்கு நேரம் இல்லை, நான் எந்ததை பார்க்கணும், எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் வரப்போகுது, அப்படி ஓடுவார்களாம். அப்ப நாம இந்த உலகத்துல பிள்ளைக்காக கணவனுக்காக செய்ய வேண்டும். அது ஒரு கடமையின் பகுதி தான், அது ஒரு கடமையின் பகுதி. ஆனால் இறைவனை மறந்து செய்வது என்பது இது. சில விடயங்கள் நேரம் குறிக்கப்பட்டிருக்கு. தொழுகையை நாங்கள் எந்த காரணம் கொண்டும் நேரம் அந்த நேரத்துக்கான ஒரு அடிப்படையாக அந்த நேரத்தை தான் அந்த தொழுகை தொழ வேண்டும். அது தவறினால் ஹலா செய்து அந்த இறைவா நான் அந்த டைமுக்கு என்னால தொழ முடியவில்லை, இந்த உரிய காரணத்தை எங்களோட மனசுல நினைச்சிட்டு அந்த தொழுகையை நாங்க செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் 12 மணின்னு சொன்னா 12 மணிக்கு தான் தொழ வேண்டும். அதுக்கு பிறகு அந்த டைம் மாறி மற்ற தொழுகை வந்துவிடும் என்று கூறிக்கொண்டு வாணி எனது அவதான் நீங்களும் உங்களோட சிந்தனையை முடிச்சீங்க, அவர் தன்றாலையே முடிக்கல. அது பரவாயில்ல, அள வேணும், பிள்ளை அள வேண்டும். என்னன்னு சொன்னால் உமா பாப்பா கையில வச்சு பழக்கிருக்கிறார்கள். அந்த 6 மாதம் வீட்டுல நின்றபடியா அதை அவர்கள் இந்த அதுக்கு பயிற்சி கொடுக்க வேணும். அவர்கள் கீழே இருந்து ஏன் பசி பால் கொடுத்தாச்சு அவையும் கட்ட வேணும். நித்திரை அது அந்த இடத்துல விட்டு அவரை அந்த பயிற்சியை கொடுக்க வேணும். அது எங்கட வீட்டு வந்தா அது நான் கையில வச்சிருக்கேன். இல்ல இப்ப உங்களோட வீட்டை வந்தா நீங்க 8 பேரும் இருக்கிறீங்கண்டா, நீங்க பிள்ளைய கீழே விடுவீங்களா? இல்லை இல்ல வாணி, மறந்துக்கிறீங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. சிறியன் என்ன செய்வான்னு சொன்னா அந்த பிள்ளைய 6:30 மணிக்கு பெட்ரூம் போட்டுருவா. அவட மகள் 5 வயது. சனி ஞாயிறுல மட்டும் 1 மணி நேரம். இல்ல அதை சொல்ல இப்ப இந்த சின்ன குஞ்சாலு இது நீங்க சொல்றீங்க நீ அம்மா பட சூட்டுல இருந்துட்டு பால்றாரு அப்படின்ட்டு. இப்ப உங்களோட விட்டு இத்தனை பேரும் இருக்கிறீங்க, நீங்களும் தானே வளர்த்திருப்பீங்க, மாறி 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 தூக்கி இருப்பீங்க. அப்ப நான் தூக்குவது இல்லை, என்னன்னா தாயகத்தில் வேற இங்க எல்லாருக்கும் தான் இருக்கும்.
இப்ப நான் கழிச்சு கொண்டு யாரும் 10 பேர் அதுல ஒண்ணும் கரைஞ்சி போறல. இல்ல அது நித்திர பால் குடிச்சாருன்னு சொன்னா இப்ப இந்த அளவு பால் நித்திரைக்கு கொடுத்துட்டாரு, நீ கொஞ்சம் அந்த கொஞ்சம் தட்டி விட்டா அது அப்படியே தூங்கிடுவாரு. நித்திரை பாவம் தான், சில நேரங்கள்ல கஷ்டமாக இருக்கும். என்ன செய்யல, பதவி உயர்வு வந்தா கஷ்டம்தான். அது நீங்க அதாவது குழந்தை அழுவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று களைப்பா இருக்கு, நித்திர தூக்கத்துக்காக அழுவார்கள். வயிற்றுக்குள் ஏதாவது கோளாறு இருந்தால் அதற்காக அழுவார்கள். ஆமா. உடலில் வலிகள் இருந்தால் களைப்பா இருந்தால் அப்படியான இதுகளுக்கு இருக்கும். ஆனால் எதுக்கும் நாங்கள் மற்றது இப்ப பிள்ளைய அளவிடுவார்கள் காரணம் கொஞ்சம் தங்கை அவர்கள் கூறியது போல அளவிடுவார்கள் காரணம் என்று சொல்லி சொன்னால் அந்த இளமையில் அழுவது குரல் வளத்தை இன்னும் கூட்டும், குரல் வளத்தை அதிகரிக்கும் என்றும் அளவிடுவார்கள். அது எங்களுடைய ஊர்லயும் அப்படி நடக்கிறது, உங்கள் வீட்டிலையும் நடக்கிறது. ஆகவே அதுக்காக எல்லா காரணத்தையும் நாங்கள் ஒரே தராசு போட்டு பார்க்க முடியாது. பல காரணங்கள் இருக்கும், வயிற்று வலி இல்லாட்டி நப்பி நிறைஞ்ச ஆடுவார்கள். அடுத்த பிரச்சனை இங்க குஷுகள் பல பிரச்சனைகள் இருக்கும். இதையும் பார்க்க வேணும். நன்றி ராணி, நான் விடைபெற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மற்றது இன்றைக்கு மன்னிப்புடனா ஷேர் நிகழ்ச்சி இல்லை வச்சுதான். ஆகவே நீங்கள் ரெடி ஆகுங்கோ. சிவதர்சனம் முடிய ஊரோட விளையாடு. நன்றி வணக்கம். ஓகேம்மா, நன்றி வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி வணக்கம். பொது சிந்தனைகள் இருப்பின் உறவுகள் அழைப்புகளை ஏற்படுத்தாமல் ஜூமை ஏற்படுத்தி இணைந்து கொள்ளலாம். காலை நேர சிந்தனைகள் இல்லை, அதாவது இப்ப தங்கை அவர்கள் கூறி சென்ற விடயங்கள், அதாவது இஸ்லாமிய மதத்தில் இவ்வளவு கட்டுப்பாடுகளும் இவ்வளவு இருக்கும்போது இப்ப இலங்கையில நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை ஒன்று என்னென்று சொல்லி சொன்னால், இந்த மீட்ட ஞாயிற்றுக்கிழமை குண்டு வைப்பு இந்தியா சேவிச்சது என்று சொல்லி ஒரு கதை ஒன்று வந்து கொண்டிருக்குது இப்ப. ஆனால் அதுக்காக ஏன் இந்த இஸ்லாமிய பிள்ளைகள் ஏன் தாங்கள் பலியாகி கொள்ள வேணும்? அதுதான் இந்தியாவுடைய அரசியலுக்காக ஏன் இந்த பிள்ளைகள் தங்களுடைய எத்தனை பேர் செத்திருக்கிறாங்க, எத்தனை அதுக்காக ஒரு கத்தோலிக்க சமுதாயத்தை பழி வாங்க வேண்டுமா? எத்தனையோ பேர் ஒருதன் அரசியல் நடத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதுக்காக மற்றவர்களுடைய உயிரை பலி எடுத்துத்தான் அரசியல் நடத்த வேணுமா? அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தும் இதுவும். ஆகவே அந்த இன்றைக்கு அந்த எத்தனை வருஷம் இந்த ஈஸ்டர் இப்ப 5 வருஷம், 5வது வருஷம் இது, 5வது வருஷம் இந்த ஈஸ்டர் 5வது வருஷம், 5 வருஷம். அப்ப இந்த அளவு ஒரு நிகழ்வும் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுடைய அப்படி அவர்கள் உண்மையிலேயே இது ஒரு நாட்டுக்காக செய்திருந்தால் இன்று அந்த சமுதாயத்துல வந்திருக்கக்கூடிய இந்த பழிச்சொல், அதாவது இந்த எங்களுடைய நாட்டில இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்குள்ள வந்திருக்கக்கூடிய அவர்கள் இஸ்லாமியர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் நாங்கள் எப்படி பார்க்க வேணும்? தமிழ், இஸ்லாமிய, சைவ, கிறிஸ்தவ சகோதரர்கள் அப்படித்தான் நாங்கள் பார்க்க வேணும். அதாவது இஸ்லாம் என்று சொல்லி சொன்னால் அது ஒரு புறம்பான ஒரு சமுதாயம் இல்லை, மற்றது சைவம் என்று சொல்லி சொன்னால் அதன் இல்லை. அப்படி பிரித்து பார்க்கக்கூடாது. காரணம், எல்லோரும் தமிழர்களாக இருந்து அவரவர் தங்களுக்கு விருப்பமான சமயத்தை தேடிக்கொண்டார்களே தவிர காலங்கள், சூழல்கள், அதுகள் அப்படி என்று சொல்லி எத்தனையோ பேர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த எத்தனையோ முஸ்லிம்கள் சாதி பிரச்சனையாக அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற ஒரு அந்த சைவ சமயத்துக்குள்ள இருந்ததால அந்த வெறுப்பில இஸ்லாம் மதத்துக்கு மாறி இருக்கின்றார்கள். இது நடந்த உண்மை கதைகள், வரலாறுகள் அப்படித்தான் கூறுது. ஆகவே உண்மையிலேயே அப்படியான ஒரு நாட்டுக்காக என்ன ஒன்று படித்தாலும் உண்மையிலேயே அது ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயம் அல்ல. அந்த விஷயம் எனக்கு ஒரு மனதில் அந்த நேற்றையில இருந்து அதை கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு மனதில் ஒரு வேதனையையும் இதையும் இன்னொருதனுடைய அரசியலுக்காக ஏன் இந்த பிள்ளைகள் பலிக்கடாக்களாக இருக்கணும். எவ்வளவு அதாவது 200 பேர் என்று சொல்லி சொன்னால் பித்திய கொச்சிக்கடை அந்தோனியார் கோயில், மட்டக்களப்பு, கடவுளை தேடி போன இடத்துல இப்படியான ஒரு கொடூரமான நிகழ்ச்சியை செய்தன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே இது மனித நாகரிகத்துக்கு எதிரான ஒரு மிருக நாகரிகமாக போய்விட்டது. மிருகத்துக்கும் கூட அன்பிருக்கும், பண்பிருக்கும். ஒரு இப்ப பாக்குறோம் எத்தனையோ டெலிவிஷன்ல எவ்வளவு இதுல நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மிருகங்கள் எவ்வளவு தங்களுடைய பிராணிகளை அரவணைக்குது, இதன்னது அப்படியான இதுல நடந்து கொண்டிருக்கிற காலத்துல இப்படியான ஒரு மிருகத்தனமான நாங்கள் அது உதாரணமாக சொல்லி பழகிட்டது. இப்படியான ஒரு கேவலமான ஒரு செயலை செய்திருக்கார்கள் என்னும் போது எல்லோரும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஆகவே சிந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் பாட்டிய. நானும் இப்ப என்னோட அண்ணா சொன்னது உண்மை. மிருகங்களை விட மோசமான ஒன்றுதான் அரசியலுக்காக பலிக்கிடாவாக்கப்படுகிறார்கள். இந்த காத்தாங்குடி என்று சொன்னா
அது என்ன தந்தையாரின் ஊர். அந்த அந்த ஊர்ல நீங்க போய் பார்த்தா தெரியும், மார்க்கத்தை நிறைய கடைபிடிக்கிற மக்கள் தான் கூட இருப்பாங்க. பெண்கள் சவுதிக்கு போனது மிச்சம் குறையும் அந்த ஊர்ல. ஆனா ஆண்கள் அந்த போகாத ஊரே இல்லை. அப்படி வேலை செஞ்சு அந்த அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். மிகவும் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்த ஆக்கள். இப்ப இந்த சஹரான் என்று சொல்லுவாரு அந்த இடங்கள் ஆக்களை கூட்டி அந்த பயான் அந்த அந்த போதனைகள் செய்யும் பொழுது தவறான முறையில போதனை செய்ததை பொலிசிலையெல்லாம் போய் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த மக்கள். அப்ப அந்த அரசாங்கம் அதை கணக்கெடுக்கவே இல்லை. அடிக்க போயிருக்கிறாங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு பள்ளிவாசலால அவருக்கு இப்படி செய்யக்கூடா, இப்படி ஒரு மார்க்கத்தை இப்படி செய்யக்கூடா. அவர் சொல்லியிருக்காரு இந்த புத்த சமய கோயில் எல்லாம் உடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அப்ப பள்ளிவாசல்ல அந்த ஊர் மக்களுக்குன்னா அது ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு அருந்திருக்கு. அவங்கவுங்களோட சமயத்தை அவங்க வணங்கிக்கிட்டு போறாங்க, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நீங்க ஏன் இப்படி அந்த இளம் தலைமுறைகளை நீங்க இப்படி கெடுத்துட்டு வாரீங்கன்னு சொல்லி பிரச்சனைப்பட்டு அடிக்க போய் பொலிசிலாம் போய் எஞ்சி போட்டிருக்கிறாங்க. பெரிய இடத்துல எல்லாம் போய் சொல்லியிருக்கிறாங்க, பார்லிமெண்டத்துல பேசப்பட்டிருக்குது. ஆனால் அங்கு அதை எதையுமே நடைமுறைப்படுத்தவில்லை. கடைசியாக அந்த அவங்க போய் கல்முனை என்ற இடத்துல போய் ஒழிச்சிருக்கும் போது அதை காட்டி கொடுத்தவர்களும் இஸ்லாமிய மக்கள் தான், ஒழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று காட்டி கொடுத்தவர்களும் அந்த அயலை சேர்ந்த இஸ்லாமிய மக்கள் தான். அதே போல அவர் குண்டு வைத்து அவரது தலை துண்டிக்கப்பட்ட நேரம் அவருடைய பிறந்த ஊரான காத்தாங்குடியில் நல்லடக்கம் செய்வதற்காக அந்த தலையை தூக்கி கொண்டு வரும்போது என்ன செய்தார்கள், அந்த ஊர் மக்கள் இந்த தலையை நாங்கள் நல்லடக்கம் செய்வதற்கு இந்த இடத்தில் நாங்கள் தரமாட்டோம், ஒரு பாவியின் தலையை நாங்கள் புதைப்பதற்கு இந்த எங்களோட கிராமத்துல இடம் இல்லை, எங்கேயாவது நாக்கி கொண்டு போடுங்க இல்ல பண்டிகை கொண்டு போடுங்கன்னு பேசி எறிந்தார்களாம். ஏனென்று சொன்னால் அந்த உடலங்களை அவ்வளவு மரியாதைப்படுத்துகின்றவர்கள் இஸ்லாமிய மக்கள், அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த கழுவுறதுக்கு கூட வெளியாக்களை எடுக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் அந்த உடம்புல இருக்கிற அந்த அங்க குறைபாடுகளை யாராவது கண்டு அயலவர்களுக்கு சொல்லி விடுவார்கள், அது வெளியால போய்விடும் என்பதற்காக குடும்பங்கள் தான் அந்த அந்த உடலை கழுவி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த 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 இறுதி உடலை இப்ப நான் சொல்லியிருக்கிறேன், என்னை நான் மரணமானா எனது கணவர் பிள்ளைகள் இங்கிறது அடக்கம் செய்ய வேண்டும், கழுவ வேண்டும் என்று எனது தாயார் சொல்லியிருந்தார், எனது சகோதரங்கள் எனது பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் எனது தாயை எனது எனது மூத்த சகோதரியை எனது இளைய சகோதரி கழுவக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது எனது தாய் இருக்கும் பொழுது. அப்படி அவர்கள் இருக்கும் போதே அந்த வாக்குகளை கொடுப்பார்கள், இப்படி செய்யுங்க என்று சொல்லி யாரென்று நாங்கள் தீர்மானம் செய்து சொல்லுவோம். அப்ப என்னென்று சொன்னால் நான் மரணத்துக்காக வாழ்கின்றவர்கள் இஸ்லாமிய மக்கள், உண்மையிலே ஈமான் கொண்டவர்கள், உண்மையான இஸ்லாமியர்கள், பேரளவில் முஸ்லிம்களாக இருப்பவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு நாங்க கேவலமாக அந்த சமூக மக்களுக்காக நாங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கின்றோம். ஏனென்றால் அந்த சமூகத்தில் இணைந்திருக்கிறவர் இன்றைக்கும் வேதனையாக இருக்கிறது அந்த நிகழ்வு. ஒரு வணக்கஸ்தலத்தில் அப்படி நடந்ததை நாங்க நேற்று முந்த நாள் எல்லாம் பாஸ்டர் அவங்களோட வணக்கமான நாள் எங்களுக்கு கேவலமாக உடுப்பில்லாம போற மாதிரி இருக்கின்றது சில விடயங்களை நினைக்கும் பொழுது. ஒரு சிலவர்கள் செய்கின்றபடியால், ஆனா எல்லா ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அப்படி அல்ல. காத்தாங்குடியை சுற்றிகள் காட்ட முடியாது, ஏனென்றால் அது தந்தையின் ஊர். அவர்கள் தலையை கொண்டு என்ன செய்தார்கள் என்று தெரியா, ஒரு ஆத்தோரமையும் புதைத்தார்களாம் என்று கேள்விப்பட்டோம். மட்டக்களப்புல புதைப்பதற்கு கூட அந்த இந்து மக்கள் அதை அனுமதிக்கவில்லை. மக்கள் சொல்லிவிட்டார்கள், இஸ்லாமிய மக்கள் கொண்டு நாய்க்கு பண்டிகை போடுங்க, பண்டி இறைச்சியை வருகின்ற மக்கள் பண்டிகை போடுங்க என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு வெறுப்போடு இருந்திருப்பார்கள் சொல்லி யோசித்து பாருங்கள். அந்த அந்த அவ்வளவு பேரையும் அந்த இருந்தவர்கள் அந்த சாரா, இப்ப அந்த சாரா எங்க, இஸ்லாத்துக்கு வந்த சாரா எங்க, அவள் மட்டும்தான் தப்புன்னு சொன்னாங்க. எங்க அவட குழந்தையை கூட, சஹராண்ட குழந்தையை கூட ஒத்தர கூட அவங்களோட குடும்பம் கூட தத்தெடுக்க வரவில்லை. இன்றைக்கு அந்த குழந்தை பராமரிப்பு நிலையத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. தாயார் இன்றும் ஜெயிலில் இருக்கின்றார். அந்த அந்த பிள்ளை இருக்குதான வாணி, அந்த பிள்ளை எங்களுக்கு சொந்தக்காராக்கள் காத்தாங்குள்ள இருக்கிறபடியா சொன்னார்கள். தாயிடம் வந்து இவரோட நடவடிக்கை சரியில்லை, இவரோட கையில பணங்கள் புணங்குகின்றது அதிகமாக, இவர் வேற வேற வித்தியாசமான நடவடிக்கை இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். தாய் வந்து குழந்தை அந்த அவரோட மனைவி வந்து 25, 26 வயதுக்கு இடப்பட்ட பிள்ளைதான் அவரோட மனைவி, ஒரு குழந்தை இருக்கிறது. சொல்லும் பொழுது அந்த அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவங்களோட மச்சினன் என்று சொல்வார்கள், அந்த கணவன் இந்த பெண்ணின் சகோதரர்களை மச்சினன் என்று சொல்வார்கள். அவர்கள் போய்த்து அவர்கள ஒரு ஆளையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டார். அப்ப அந்த அந்த பிள்ளைய வாய் பேச முடியாத அளவுக்கு வெளியால போகாம தாய்த்தையும் போகாம அடக்கி வச்சிருந்திருக்காரு.
அந்த பிள்ளைய. அப்ப அப்படியெல்லாம் அந்த வைத்திருக்க அந்த பிள்ளைய நீ இப்படி உடுப்பு போட வேண்டும் என்றெல்லாம் ட்ரைனிங் கொடுத்திருக்கிறார். எல்லாமே சொல்லி அந்த பிள்ளை வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றது. அந்த குழந்தையை தத்தெடுங்கள் என்று குடும்பத்திடையெல்லாம் சொல்லி பார்த்து யாருமே நாங்க இப்படி ஒரு பாவிட குழந்தையை நாங்க தத்தெடுக்க மாட்டோம். என்னட்டு சொன்னா அந்த வெறுப்பை காட்டினார்கள். இவ்வளவு உயிரை நீங்க பலி எடுத்திருக்கிறது. சரியான பிள்ளை என்ன பாவம் செய்தது? குடும்பங்கள் எடுக்கவில்லை வாணி, குடும்பங்கள் எடுக்கவில்லை. குடும்பம் எடுக்கிறது. அந்த அநாதைகளை வளர்க்கும்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது. ஆனால் என்னென்று சொன்னால் ஒட்டுமொத்த பலிகள் கூட அந்த அந்த முஸ்லிம்கள் மேல விழுந்த. எங்களோட தங்கச்சி சொல்லுவா என்னன்னு சொன்னா, அந்த நோன்பு இந்த டைம் தானே ஆமிக்காரம் போலீஸ் எல்லாம் ஊட்டு வந்து தேடும் பொழுது குர்ஆன் தானே அதை கொண்டு கடல்ல எறிஞ்சார்களாம், ஆற்றுல கொண்டு போட்டான். அவ்வளவு பயமா பெண்கள் ஆடைகள் அந்த அவங்க போடுற உடுப்பெல்லாம் கலட்டினார்களாம் போலீஸ்காரர்கள் வந்து. அப்ப இவ்வளவு கேவலத்துக்கு காரணம் யாரு? இவர் தானே. யோசித்து பாருங்க, ஒரு மீன் வெட்டுற கத்தி இருந்தா கூட அதை கொண்டு கடல்ல வீசினாங்களாம், ஆற்றுல போட்டாங்களாம், தண்ணி நீர்நிலையில கொண்டு ஒழிச்சாங்களாம். அப்படி திடீர்னு 3 மணி 2 மணிக்கெல்லாம் வந்து இந்த வந்து பாப்பாங்களாம் அந்த வீட்டுகள்ல. சரியா கஷ்டப்பட்டாங்க அந்த கிராமத்து மக்கள். வாகனத்துல எல்லாம் போனா அப்படி உடுப்பெல்லாம் உறிஞ்சு எடுக்கிற மாதிரி அவங்கள பாப்பாங்களாம் கலட்டி. நீங்களாம் சகராண்டு தங்கச்சி மேராண்டு கேட்பாங்களாம். அப்ப யோசித்து பாருங்க, இவ்வளவு அவமானத்துக்கு யாரு காரணம்? அப்ப இஸ்லாம் அப்படி சொல்லி வளர்க்கவில்லை. ஏன்னா எவ்வளவு அழகான மார்க்கம். நாங்க அந்த வேறொரு மார்க்கத்தில் இருக்கிறவர் செய்திருந்தா பரவாயில்ல, அந்த மார்க்கத்தை படித்துக்கொண்டு ஒரு மௌலவி, ஒரு சாதாரண ஒருவன் செய்திருந்தா பரவாயில்ல. ஒரு மௌலவி என்று சொன்னா உங்களோட ஐயர் மாதிரி அந்த 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 சமயத்தை நல்லா படித்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் செய்தாண்டா அவ்வளவு புலிகளை செய்தாண்டா உனக்கு செய்தான் அவ்வளவு உனக்கு ஆட்டம் வச்சிருக்குது. அது கேவலப்படுத்திருக்க உண்ட மரணத்தை. அந்த இப்ப உண்ட மனைவி எங்க, உண்ட பிள்ளைகள் எங்க, நீ எங்க? இது பாருங்க, அந்த 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 இனமே அழிஞ்சு போயிட்டுது. எத்தனை மக்கள் என்ன அழுதார்கள், இன்றைக்கும் அழுகின்றார்கள் அந்த இடத்துல. இப்ப நாங்க காத்தாங்குடி போகல, அந்த அந்த மட்டக்களப்பு பள்ளி அந்த அந்த சர்ச்சை தாண்டி தான் போக வேணும். அங்க பக்கம் பார்க்கும் போதே கண்ணால தண்ணி வரும் எங்களுக்கு. உண்மையில ஆறா இருந்தாலும் ஒரு தாய்க்கு கூட கருவில் இருக்கிற ஒரு கருவில் இருக்கிற குழந்தைய அழிப்பதற்கு உரிமை இல்லை என்று சொல்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். தற்கொலை செய்தால் அவனுக்கு சொர்க்கமே இல்லை. தற்கொலை செய்தால் அவனுக்கு சொர்க்கமே இல்லை. இதை நான் சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், யுத்த தளத்துல போராடுறவர்களுக்கு எந்த தங்கு தடையும் என்று சொர்க்கம் என்று சொல்கின்றார்கள். ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாருன்னா, ரெண்டு கையும் இந்த கையும் காலும் பட்டுப்படுகிறது அவர் போர்ல. அப்ப அவரு இறந்து விடுகின்றார். அவர் சொல்லுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் சொர்க்கத்தை அடைய மாட்டான், நரகவாதி என்று சொல்கின்றார். அப்ப எல்லோருக்கும் ஆச்சரியமா இருக்கிறது, ஏன் இவரை நரகவாதி, இவ்வளவு இஸ்லாமிய பற்றுள்ளவர், ஒரு யுத்தத்துல மரணமிட்டிருக்கின்றார், இவரை ஏன் நரகவாதி என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இவர் வேதனை தாங்க முடியாமல் அந்த ஈட்டியை நெஞ்சில் பாய்ச்சி தற்கொலை செய்து கொண்டார் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் நரகவாதியாக்கப்பட்டார். அவர் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. ஆனால் இவர் ஒரு மௌலவியா, அவங்களோட பெற்றோர்கள் படிக்க வைத்திருக்கிறார்கள், அந்த போதிக்க வேண்டும் என்று வளர்த்திருக்கின்றார்கள். அவர் சொர்க்கத்தின் வாசனையை கூட அடைய மாட்டார் என்று கூறிக்கொண்டு வாணி இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்றைய நாளுக்கான பாம பொருட்சொல் என்னவா இருக்கின்ற சிந்தனை நேரம் நிறைவுக்கு வருகின்றது. நன்றி, வணக்கம். தர இல்லை நண்டைக்கம்.